ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரு பழைய வண்டியில் உட்காந்துட்டு இருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் என்னோட பழைய வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னோட 2வது வெஹிக்கிள். இது வந்து என்ன மாடல் அப்படின்னு கேட்குறீங்களா? புதுசாக இப்போ தான் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் பற்றி தெரிஞ்சிருக்காது. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் இந்த மாடல் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது பியூர் ஈவிலேருந்து நியோ இ-ட்ரான்ஸ் ப்ளஸ் அப்படின்ற மாடல் 2.5 கிலோவாட் மாடல் இது. சரி, இன்றைக்கி இதை பற்றி என்னப்பா நீங்கள் பேச போகிறேன் அப்படின்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சென்ட் ஆஃப் வீடியோ. அண்டு நம்ம இந்த வெஹிக்கிள்லேருந்து கற்றுக்கிட்டது என்ன, ஸோ இந்த வெஹிக்கிளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெஹிக்கிளை என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், கம்பெனி எங்கே ஃபெயில் ஆச்சு, வாங்கும்போது இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது, ஸோ இது இப்போ இதை விற்கிறதுக்கு என்ன காரணம். ஸோ ஆப்வியஸ்லி இதை நான் விற்க போகிறோம். 1 வீக்கில் இது சேல் முடிய போகுது. நீங்களும் வாங்குறதுனா நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பியூர் ஈவி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கி புதுசாக பேட்ரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நம்ம 2021 பியூர் ஈவி இ-ட்ரான்ஸ் நியோ வாங்கினோம். ஸோ வாங்கின அந்த சந்தோஷமான நாட்கள் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ஸோ அந்த மாதிரி பாட்டு பாடி நிறைய விஷயங்கள், நிறைய என்ஜாய்மெண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த 4 இயர்ஸில் நியோ என்னை ரொம்ப படுத்தவே இல்லை. இப்போல்லாம் நீங்கள் ஓலா கஸ்டமரு நிறைய இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டு வண்டி நின்று போச்சு, வண்டி சரியில்லை, அது இதுன்னு எதை சொல்கிறீங்க. ஆனால் இந்த வண்டி என்னை படுத்தினதே கிடையாது. 4 இயர்ஸ் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்டு வண்டி இப்போயும் ஒர்க் ஆகியிருக்கும். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டில் மிஸ்டேக்கே இல்லை, கம்பெனி மேலே தான் மிஸ்டேக். நான் ப்ராடக்ட் மிஸ்டேக் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போவும் இது சாலிடாக ஓடக்கூடிய ஒரு வண்டி தான். பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், வண்டியில் இதுக்கு என்ன நான் பட்ஜெட்டுக்கு நான் செலவு பண்ணணும் அதுக்கேற்ற ஒர்த்து அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 85,000க்கு அப்போயே 2.5 கிலோவாட்டுக்கு நம்ம இந்த வண்டி வாங்கினோம். ஆவரேஜாக இது ஸ்பீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. 3வது மோடு, இதில் பார்த்திங்கன்னா 3 மோடு இருக்கும் அப்பயே. ஸோ அதில் இதை 3வது மோடில் ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் போகலாம். நான் இதுக்கு ரேஞ்சு டெஸ்ட்டு கூட பண்ணியிருப்பேன். இங்கே நம்ம முட்டுக்காடு வரைக்கும் போனோம், மாயாஜாலில் வீடியோ போட்டிருப்பேன் நான். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து அந்த ஈசிஆர் சைடு அந்த சைடெலாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வீடு அந்த சைடு நம்ம போய் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இதில் குறைபாடுகள் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூட்டர் கரெக்டாக நம்ம இது கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50, 60. நான் இதில் ரொம்ப ஸ்பீடெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 30, 40, 50 அப்படின்றது ரொம்ப மேக்ஸிமம். 30, 40 தான் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு லோ ஸ்பீடு ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சிட்டி பர்பஸுக்கு நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி, நான் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இதில் போட்டிருந்தேன். 5 இயர்ஸ் வாரண்ட்டி இவங்க சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டி வாங்கினது. கொரட்டூர் ஷோரூம், நம்ம அங்கே நிறைய வீடியோ பண்ணியிருப்போம் பாருங்கள். பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொரட்டூர் ஷோரூமில் தான் நம்ம போய் எடுத்தது. அதேபோல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்க. சர்வீஸ் செட்டப்புமே பார்த்திங்கன்னா நான் எடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க சர்வீஸுக்கே தனியாக ஒரு இடம் அலோகேட் பண்ணி அங்கே நிறைய சர்வீஸ்லாம் பண்ணாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. எங்கே டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பியூர் ஈவியோட பேட்ரி. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது 2021, 22 வரைக்கும் கூட பேட்ரியில் பெருசாக பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்ரியோட செல்ஸை வேறு எங்கேயோ டைப் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட அழிவு காலமே ஆரம்பிச்சது. இப்போலேருந்து வண்டி எடுத்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பேட்ரி பிரச்சனை. எடுத்த கொஞ்ச நாள்லேயே பேட்ரி பிரச்சனை ஸோ அந்த 2001, 2022 வாங்கினவங்க பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் வாங்கினவங்க அந்த பேட்டரியை ஏதோ இதுக்கேற்ற மாதிரி ஸ்லைடிங்காக வைக்கணும், பூட் ஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அதில் பேட்டரியில் நிறைய கோட்டையை விட்டாங்க. அதில் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாச்சு. அதில் தான் நீங்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது. ஏகப்பட்ட பிரச்சனையில் கம்பெனி நிர்வாகம் மாட்டினாங்க. கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இப்போ பிரச்சனை நடந்தது, ஒரு பேட்ரி ப்ராப்ளம் அப்படின்னு போகும்போது நிறைய பேட்ரிஸ் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் டீலர்ஸையே ரொம்ப அலக்களிக்க விட்டாங்க. டீலர்ஸை கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. டீலர்ஸை கஸ்டமர்கிட்ட மாட்ட விட்டாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் எல்லா டீலர்ஸுமே ரொம்ப கடுப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன்னோட டீலர்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ஓவர் நைட்டில் பார்த்திங்கன்னா எல்லாரும் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க, இன்க்ளூடிங் கொரட்டூரில். லாஸ்ட்டாக நான் 2024 ஜானுக்கிட்ட நான் போய் சர்வீஸ் பண்ணேன். கரெக்டாக
நான் அப்போ வந்து பேட்டரியை வந்து பேலன்ஸிங்காக நான் போனேன், பேட்டரி பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்டி ஷோரூமாக அவங்க வந்து பியூரிவி எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு அவங்க வந்து மூவ் ஆகிட்டாங்க, ஆம்பியர் சைடு மூவ் ஆகிட்டாங்க. இந்த வண்டிக்கு இப்போ சர்வீஸோ கம்பெனியோ இருந்திருந்தால் இந்த வண்டியை வந்து பேட்டரியை சர்வீஸ் பண்ணி இன்னும் கூட என்னால் ஒரு 2-3 வருஷத்துக்கு தாராளமாக நான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் மேஜர் ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா இது வந்து Gen 1 பேட்டரி அப்படின்றதுனால செல் பேலன்சிங் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் வந்து வீக்கர் செல்ஸ் வந்து உருவாகும். இது எல்லா என்எம்சி பேட்டரி யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. இப்போ Gen 1 பேட்டரியில் பார்த்திங்கன்னா பிஎம்எஸில் ஆட்டோ பேலன்சிங் பண்ணாது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ பேலன்சிங் அது நடக்காதனால செல் வந்து வோல்டேஜ் கரெக்டாக அதுக்கு சப்ளை ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வண்டி ஆப்வியஸ்லி அதோட சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். உங்களுக்கு வண்டி வந்து போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வண்டி ஒரு 5 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ண மாட்டீங்க, டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். பேலன்சிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக 6 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணலை அப்படின்னா வண்டி யூஸே பண்ண முடியாது. ஸோ இதுக்கான அவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நான் பேலன்சிங்க்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன், இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டீலர்ஷிப்பில் தான் இருந்தது. அவங்க OEM சப்போர்ட் டீமே இருந்தாங்க. இப்போ எல்லாருமே இல்லை, இப்போ யாருமே இல்லை. இப்போ இங்கே இந்த வண்டிக்கு வந்து பேட்டரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லை OEM சப்போர்ட் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ சோழிங்கநல்லூரில் ஒரு ஷோரூம் இருந்தது, அவங்க தான் இப்போ மேட்டர் ஷோரூமாக மாறிட்டாங்க. அவங்க தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு அவங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பேட்டரி சுத்தமாக காலி ஆகிடுச்சுன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ லாஸ்ட்டாக அங்கே தான் நான் சர்வீஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் ஓவராக ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. வண்டி வந்து இப்போ யூஸே பண்ண முடியல. இல்லாட்டினா இந்த வண்டி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 2-3 வருஷம் நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன். சர்வீஸ் சென்டர் இருந்திருந்தேன், ப்ராப்பராக சர்வீஸ் சென்டர் இருந்திருந்தால் நான் வச்சுருப்பேன். முக்கியமாக இந்த வண்டி வாங்கினதுக்கு காரணமே ரிமூவபிள் பேட்டரி. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் சார்ஜிங் அப்படின்றது நமக்கு கிடைக்காத காரணத்தினால இது ஃப்ளாட் சிஸ்டம்ன்றதுனால நம்ம ரிமூவபிள் பேட்டரியோட வாங்கியிருந்தோம். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. ப்ராடக்ட்டில் நான் குறைய சொல்ல மாட்டேன், கம்பெனி தாங்க மோசமாக பண்ணிட்டாங்க. மோசமாக அதில் எல்லாருக்குமே லாஸ் ஆகி விட்டாங்க. ஸோ இந்த வண்டி இதுதான் இப்போ கண்டிஷன். ஸோ இப்போ இதை வந்து டெக்னீஷியன்ஸு யாராச்சும் உங்களுக்கு டெக்னீஷியன் சர்க்கிள்ஸில் உங்களுக்கு பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். வேணும் அப்படின்னா சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நான் இது OLXலேயும் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். OLXலேயும் இதை நம்ம செல் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்னு ஒன்று வச்சுருந்தேன், ஹீரோ ஃப்ளாஷ். அதுவும் அதே கதை தான். வண்டி நல்லா இருந்தது, பேட்டரி போயிடுச்சு. ஒரு டெக்னீஷியன் வந்து வாங்கிட்டார் ஹீரோ ஃப்ளாஷை. இந்த வண்டி டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக யாராச்சும் வாங்குறதா இருந்தாலும் இந்த வண்டி வாங்கிக்கலாம். இந்த வண்டி வாங்கிட்டு நீங்கள் வந்து பேட்ரிக்கு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால், அதாவது பேட்டரியோட கண்டிஷன் அது எனக்கு தெரிஞ்சு செல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணால் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஒரு 20-25,000க்கு நீங்கள் வந்து பேட்டரியை நீங்கள் பில்ட் பண்ணி இப்போ விற்கிறாங்க. பியூரிவிக்கே நீங்கள் பேட்டரி கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கும் சில நம்பர்ஸ் தெரியும். நம்ம ஒரு ஷோரூம் அட்ரஸ் நான் சொல்கிறேன். வாங்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் எல்லாமே சொல்கிறேன், எப்படி வாங்கணும், இதுக்கு பேட்டரி எப்படி வாங்கணும் அப்படின்றது. நீங்கள் வாங்கி இந்த வண்டியை வந்து மேற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 5 இயர்ஸுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வருது. நான் ஒரு கம்பெனி பார்த்தேன், 3 இயர்ஸ் வாரண்ட்டி சப்போர்ட்டோட பேட்டரி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வண்டிக்கு பேட்டரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க. வண்டி வந்து மோட்டார் நல்லா இருக்குது. வண்டி இப்போயும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் இருந்ததுன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட நாங்கள் டபுள்ஸ் போனோம் இந்த வண்டியில், நல்லாவே இருந்தது. என்னென்னா வோல்டேஜ் கரெக்டாக ப்ரெடிக்டே பண்ண முடியல, டப்புன்னு ட்ராப் ஆகிடுது, திடீர்னு வண்டி வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிடுது. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பேட்டரியில் இருக்குது. ஸோ எப்படி வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போ சென்ட் ஆஃப். இந்த வண்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஜேர்னியில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான பங்கு. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஈவன் தோ இது Gen 1 அப்படின்னாலும் இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இது வந்து ட்ரபுள் ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா Gen 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த 4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா பேட்ரி ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரபுள் வந்ததே தவிர அதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்ளமே கிடையாது. வண்டி வந்து நிறைய இதோட அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட யூடியூப் ஜேர்னியில் இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகித்தது அப்படின்னே சொல்லலாம். இதை வச்சு தான் எல்லா ஷோரூமில் போய் ஷூட் பண்ணது எல்லாமே இந்த வண்டியில் தான் நான் போயிருப்பேன். நீங்கள் நிறைய வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது நின்றுட்டு இருக்கும், யூஸர் ரிவ்யூ பண்ணும்போது பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள். ஸோ இந்த 4 வருஷத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு
எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணுறது, பலா போன பேட்டரியே அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா கம்பெனியாச்சும் இருந்திருக்கும், டீலர்ஷிப்புக்கும் லாபமாக இருக்கும், கஸ்டமர் நிறைய பேருக்கும் வந்து லாபமாக இருந்திருக்கும். இந்த வண்டிக்கு அப்புறம் எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது டோட்டலாக இல்லை. என்கிட்ட இப்போ ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது, அதே லாஸ்ட் இயர் தான் நான் வாங்கினேன். ஸோ அது என்ன வெஹிக்கிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் அதுக்கு தனியாக நான் சொல்கிறேன். அதோட ஓனர்ஷிப் ஒன்று உங்களுக்கு இருக்குது. அது என்ன வண்டின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியை வந்து சில வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது, சூப்பரான வண்டி. ஸோ அடுத்தது நான் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கேன், டிசைட் பண்ணிட்டேன். அது என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கண்டிப்பாக அடுத்தது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வாங்க போகிறோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் தான் வாங்க போகிறோம். நான் என்ன வாங்குவேன் அப்படின்றது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ பாலாதித்யா கிட்ட கேட்கலாம், ஏன்னா அவன் வளரும் போது இந்த வண்டியும் அவனோட கூட சேர்ந்தே இருந்தது. நாங்கள் இதிலலாம் முன்னாடியெல்லாம் பீச்சுக்கு போயிருந்தோம், இந்த ரெயின் செஸ்லாம் பண்ணியிருந்தோம். நான் கூட இருந்தேன், ஃபீல் பண்ண மாட்டேன், ஆனால் ஃபீல் பண்ணுவேன் லைட்டாக. ஆமாம், லைட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே, மிஸ் யூபா. உன்னை இனி யார் பார்த்துக்கிறாங்களோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வண்டியை விட்டு பிரிகிறோம்,